ஹலோ காய்ஸ், எங்களை தேட வேணாம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிற காத்தாங்குடி மியூசியத்தில் வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதான் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து காத்தாங்குடி மியூசியம். சரி, மியூசியத்தில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம என்ன சொன்னால் டிக்கெட் எடுக்கணும். இந்த பாருங்கள், யாராவது என்னென்ன டிக்கெட் சில்லங்கள் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு 50 ரூபா, பெரியார்களுக்கு வந்து 100 ரூபா. அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு 300 ரூபா, பெரியார்களுக்கு வந்து 500 ரூபா. அப்படியான அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் மாதிரிக்கும் பிள்ளைகளுக்கு சேர்த்து 50 ரூபா மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம வந்து பெரியாருக்கான சிலமணிகள் பெரியார்கள் அதை சுற்றி நாங்கள் வந்து ஒரு டிக்கெட் முடிச்சு நாங்கள் எடுத்தோம். அது அப்போ எடுத்த இடத்துல பெரிய உயிரின் பாருங்க, அந்த உள்ளே பெரிய அந்த பழைய எல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த லைட் பண்ண அந்த டோர்ச்சுகள் க்ளாக் எல்லாமே இருக்குது. லைட் பாருங்கள், அலாரம் க்ளாக் எல்லாமே இருக்குது. லைக் மேலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த டிசைன்கள் கொள்கிறது. அதே மாதிரி இந்த டைப்பிங் பாருங்கள், பிரிண்டர் எல்லாமே இருக்குது. சரி, அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் லைக் பாருங்கள், லைக் பாருங்கள் மற்ற காலத்துக்கு அந்த காலத்தில் இப்போ எத்தனை மாதிரி வந்தாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டிக்கிறாங்க. சரி, அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுலா செய்திருக்காங்க. அவருக்கு இந்த மியூசியத்தில் மூலமாக வந்த இதுகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இல்லை பாருங்கள். அதே நீங்கள் வந்தால் பார்த்துக்கொண்டே அப்படியே நீங்கள் வந்து பார்த்து இதுன்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கம்னு சொல்லுவாங்க. அது அந்த சில சுற்றுலா இதுகள் மன்னர்கள் பாவிச்சு அந்த இது எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கொடகு எல்லாமே இருக்குது. இந்த இதில் பாருங்கள், எல்லாம் வந்து பாக்கு வெட்டி அந்த பாக்கு வெட்டுற அந்த இது தானே, அதில் தான் இது மேலே இருக்கிறது பாருங்கள். அப்படி சின்ன அந்த உலக்க குரல் விளக்கி அப்படி இந்த இது மேலே இருக்குது பன்னீர் செல்வம் அப்படி அந்த ஐட்டங்களும் இருக்குது. இது என்ன செட்டப்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் பின்னி கொண்டு வரலாம். இது என்ன பின்னி தான் காட்டுங்க மக்களுக்கு. இதுதான் வந்து என்ன செட்டப்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் அந்த இது சரி ஒரு அரசு அதிகாரிக்காக ஒரு செட்டப் தான் இது. அதே மாதிரி வந்து பார்க்கக்கூடிய அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கன் ஐட்டம் பாருங்கள். கன், பால், கத்தி, லைப்பாரு இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் யூஸ் பண்ண கன்கள், பால்கள், கத்தி, ஐட்டம் எல்லா விதமான ஐட்டங்களும் இது லைப்பாரு. இதெல்லாம் வந்து அந்த அந்த காலையில் அவங்க பாதிக்கிற அந்த இது அது லைப்பாரு விளக்கு. இதெல்லாம் வந்து விளக்கு குத்து விளக்கு பாருங்கள். சின்ன வீட்டில் பாதிக்கிறது மாடியில் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்கள், இது வந்து ஒரு லாம்பு லைப்பாரு. அது வந்து நீங்கள் பாருங்கள், விளக்கு, லாம்பு அப்படியான எல்லா ஐட்டங்களும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் ஐட்டம், இந்த மரத்தில் செஞ்சது, அதே மாதிரி இரும்பில் செஞ்சது, தகரத்தில் செஞ்சது, பித்தளையில் செஞ்சது, அதே மாதிரி எல்லா விதமான ஐட்டங்களும் இருக்குது. ஃபெஸ்ட் போட்டு அதே நீங்கள் வந்து ஒரு பூஸ் தண்ணியை மாட்டிட்டு அப்படி ஃபெஸ்ட் போட்டு போனால் என்ன இருக்குது நாங்கள் பார்ப்போம். எஸ், அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நிறைய செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறாங்க. லைவ் பாருங்கள், அந்த காலத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க அப்படி எல்லோரும் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். லைவ் பாருங்கள், இதெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கைதிகளுக்கு அந்த காலத்தில் தூக்கு தண்டனை வழங்கின முறைகள் தான் இந்த பாருங்கள். இது என்ன செட்டப்னு சொன்னால் இதில் தான் இது என்ன செட்டப்னு தெரியுமா அவ்வளோக்கு? என்ன செட்டப் சொல்லுங்க. அது இல்லை, இது வந்து என்னன்னு சொன்னால் முந்தி அந்த காலத்தில் ஊடு எப்படி இருந்துச்சு விளைஞ்சா அப்படின்னு உள்ள ஒரு செட்டப் தான் இது. இந்த பாருங்கள், நம்மளோட ஃபாத்திமா தாத்தா இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காய்கறிகள் வெட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், ஃபாத்திமா தாத்தா காய்கறி வெட்டுறாங்க. அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கண்ணாடி, இந்த ரேடியோ பாருங்கள், அந்த காலத்தில் பாய்ச்ச ரேடியோக்கள் அப்படி செட்டப் கொண்டு இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆயிஷா தாத்தா இது படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள புட்டுவங்கள் எப்படி இருந்துச்சு அந்த செட்டப்புகளும் இதில் இருக்குது. அப்படி இங்கேருந்து பார்த்தா நம்மளோட முகமது நானா, அவரோட புள்ள ஆதம் நானா, அவங்க எப்படி இருந்தாங்கட அந்த செட்டப்புகளும் இங்கே பாருங்கள். அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இசை பெட்டி, அவங்களோட அந்த கபட் செட்டப் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த ஃபேனும் இருக்குது பாருங்கள். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த சாமான்கள் வைக்கிற பாக்ஸ், சரியா? சாமான் வைக்கிற பாக்ஸ் ஒன்று இருக்குது.
ஆசிர் ப்ரோ இதை போய்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணுங்க. இதுதான் வந்து கருங்கல் பூக்கல், அதாவது இது வந்து பூச்சாடி உண்டு. எவ்வளோ பெருசாகிக்கணும் மட்டும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஐ பாருங்கள், அந்த இப்போ அந்த பூக்கல் பாருங்கள், இந்த ஐ இப்போ நம்ம டிசைனுக்கு வைப்போம் அந்த கல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிர் ப்ரோங்க வாங்க மக்களுக்கு யாருன்னு காட்டும். இந்த ஐ பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த சிங் செட்டப் உண்டு. சரி, ஓ அப்படி இதெல்லாம் இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழங்காலத்து அந்த பொருட்கள் அதெல்லாம் இருக்குது. இது என்னென்னு நீங்கள் மெதுவாக ஒன்றுனா வாசிச்சுக்குவோம். தை பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த அரிசட்டு தை அதிலெல்லாம் போட்டு என்னென்ன சாமான்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், இதெல்லாம் அந்த வட்டி சட்டி முட்டி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்கள், கீழே பாருங்கள் அந்த திருவள்ள சட்டி, அந்த காலத்திலேயே வந்து நம்ம அந்த ஓதிரி செட்டப்பில் அப்படி சுற்றுற இதெல்லாம் இருக்குது. நினைஞ்சா அப்படி செட்டப்லேயும் இருக்குது. அப்படி எந்த பாருங்கள், இந்த அம்மி உரல் உலக்க எல்லாம் அந்த சமையல்புரிய ஐட்டங்கள்லாம் இந்த இப்போ திருவள்ள செட்டப் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருக்குது இதெல்லாம் உலக்க. இங்கே பாருங்கள், எத்தனை விதமான திருவள்ளை எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து திருவள்ளை வந்து நேச்சரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த விலையும் இல்லை, அப்படி நேச்சரில் இருக்குது. அதே மாதிரி இந்த அடுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு வேணும் எப்படி ஒரு செட்டப்பு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு எல்லாம் வந்து அந்த காலத்துலேயே தொழில்நுட்பங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி நீங்கள் அந்த ஆசிரியர் ப்ரோ இது வந்து பள்ளி பழைய காலத்தில் பள்ளி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு செட்டப் அந்த பாருங்கள், ஓலையால் திருவள்ளை மேயப்பட்டு அப்படி இந்த உள்ளுக்கு பாருங்கள். இங்கே இந்த இதை காட்டுங்க ப்ரோ. இது வந்து இந்த அந்த காலத்தில் பேர் பலகை எப்படி இருந்துச்சு அதையும் செட்டப். இது வந்து அந்த ஆயில் லாம்ப் சரியா, அது எப்படி இருந்துச்சு அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அந்த பாருங்கள் ஃபுல்லாக அந்த உள்ளுக்கையெல்லாம் வந்து மணலால் செய்யப்பட்ட இது தான் நீங்கள். அப்படியே நீங்கள் வெளியே வாங்க ப்ரோ. வெளியே வந்து பார்த்தா இந்த பாருங்கள் அந்த பள்ளியில் குறையுது அந்த காலத்துலேருந்து இப்போ எப்படி வரைக்கும் இந்த பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக அந்த இரும்பு ஃபுல் இரும்பால் செய்யப்பட்டிருக்கு. அப்படி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இது என்ன சாமான்னு தெரியும்னு சொல்லிடணுமே. இது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த செட்டப்பில் நீங்கள் இந்த பாருங்கள். முக்கியமாக அந்த சைட்டுக்கு வந்தால் இது வந்து நம்மளோட வந்து கிணறு ஒன்று. சரி, அந்த காலத்து கிணறு எப்படி இருந்துச்சு, இதில் வந்து நம்ம பாட்டி மதத்தை என்ன செய்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க. அந்த ஒரு செட்டப்லேயும் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிணறு செட்டப்பில் ஆளுங்களே வச்சுக்கிறாங்க. அப்படியே நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணால் இது வந்து மத்துக்கு சொல்லுவாங்க. இந்த கடையில் பார்க்குறது என்ன ப்ராசஸ் இந்த அதெல்லாம் வந்து அந்த இந்த செட்டப். இந்த அகப்பைக்கு பாருங்கள், இப்போ இருக்கிற அகப்பைக்கும் அப்போ ஒரு அகப்பைக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பார்க்குறது செலக்ட். ஆனால் அந்த காலத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அப்படியே ஃபுல் மரம் பாருங்கள், நல்ல ஹெவியான சாமான் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இருந்தால் நம்ம டெவலப் பண்ணுற அந்த இதுவுமே இருக்குது. அப்படியான செட்டப்புகள் இருந்துக்குது அந்த காலத்துக்கு. என்ன அப்படி நம்ம அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் அந்த காலத்தில் தானிய வகைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பாதுகாக்கப்பட்ட அண்டாக்கள் பாருங்கள். ஓன் எப்படி செட்டப்பில் பாருங்கள். இந்த ஓனெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் பெரிய சகன் எப்படி பெரிய சகனே பாருங்கள். பெரிய மாடு வந்து அப்படி எடுத்து அப்படி சட்டப்படி சாப்பிடுவதுக்குரிய ஒரு செய்யலாம். அதே மாதிரி டைப் பாருங்கள், இது வந்து விளக்கு மேலே ஒயில ஊற்றி உள்ளுக்க இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஐ பாருங்கள், இது கொஞ்சம் மரம் கலர் இந்த ஐ பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு இந்த அளக்குற அளவுகள் ஐ பாருங்கள். இதெல்லாம் அந்த சப்பாத்தி பெட்டி அப்படி நிறைய இதுவே இல்லை பாருங்கள். அந்த காலத்துலேயே எப்படி இருந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது இதெல்லாம் முக்கியமாக எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து பார்த்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் காட்டுறோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறதுக்காக வேண்டி பிடிச்சதுக்காக வேண்டி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவோம். நாங்கள் அப்படி தொடர்ந்து இவ்வளோ நேரம் பார்ப்போம்.